நம்ம நீதி செய்கிறவங்களா இருக்கணும். குடும்பத்துக்குள்ள நீதி செய்கிறவங்களா இருக்கணும். நம்ம வீட்டுல 4 பேர் இருக்கிறாங்கன்னா 4 பேருக்கும் ஒண்ணு போல நீதி செய்து நம்ம 4 பேரின் மத்தியில நம்ம ஒண்ணு போல நடந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. 4 பேர் இருக்கிற இடத்துல நம்ம யாருக்கும் வேறுபாடு பார்க்காதபடி 4 பேருக்கும் ஒண்ணு போல நடந்து கொள்ள வேண்டும். அதே போல அவர்களுக்கு முன்பதாக உத்தமனாய் இருக்கணும். சபையில உத்தமனாய் இருக்கணும். சபையில நம்ம நீதி செய்கிறவங்களா இருக்கணும். இதெல்லாம் பார்க்கிறது கர்த்தருடைய கரம். ஆமென். நீங்க உண்மையா பாப்பீங்கன்னா கர்த்தருடைய கிருபை உங்க மேல இருக்கும். நீங்க தேவனோடு அதிகமாய் சஞ்சரிக்க முடியும், அதிகமாய் பேச முடியும். கர்த்தருடைய கிருபை நம்மள்ட்ட இல்லைன்னா 10 நிமிஷம் கூட ஜெபிக்க முடியாது. 10 நிமிஷம் கூட கர்த்தரை